ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிடி. வெல்கம் டு அவர் சேனல் த ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எபிசோட் நம்பர் 4. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் ஒரு சில மனிதர்கள் வருவார்கள். அவங்க ஏன் வராங்க, எதுக்கு வராங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வேர்ல்டை க்ரியேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. வேர்ல்டுனா அவங்கள நம்ம எப்பவுமே மிஸ் பண்ணிட்டு இருப்போம். ஒரு சில நேரங்களில் மனிதர்கள் மட்டும்தான் இப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. ஒரு சில நேரங்களில் ஒரு சில அமானுஷங்களாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது வந்து போனதுக்கப்புறம் அந்த அமானுஷத்தை தேடி நம்ம அலைஞ்சிக்கிட்டே இருப்போம். அதுக்கும் அப்புறம் அந்த அமானுஷை நம்ம பார்க்க முடியாமலே போயிருக்கலாம். அப்படி ஒரு வேறு விதமான எமோஷனலான ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்குள்ளே தான் நான் உங்களை எடுத்துகிட்டு போகிறேன். இந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரியல் இன்சிடென்ட் கேரளாலேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சென்ட் பண்ணியிருந்தார். இந்த அமானுஷ நிகழ்வு அவருக்கு 9 வருஷம் முன்னாடியே நடந்ததாக சொல்லியிருக்காரு. சுஜித் என்ற ஒரு பூர்வீகமே கேரளா தான். ஆனால் அவங்க தாத்தா பாட்டி மட்டும் மும்பையில் இருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட அத்தை வந்து மும்பையில் மேரேஜ் ஆகி போயிருக்கனால அங்கே அவங்க கன்சீவாக இருக்கிறதுனால சுஜித் அவங்க தாத்தா பாட்டி வந்து அவங்க அத்தையை பார்த்துக்கிறதுக்காக மும்பையில் போய் அவங்களா கூட இருக்காங்க. ஆனால் சுஜித்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவங்க தாத்தா பாட்டியை பிடிக்குன்றதுனால அவங்க வருஷத்தில் ஒரு வாட்டியாவது அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்துட்டு வர்றது வழக்கம். சுஜித் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவரோட பூர்வீகமே கேரளான்றதுனால அவர் அந்த இடத்துலேயே ஒர்க் பண்ணுறாரு. அங்கேயே ஒரு நல்ல ஒரு ஜாபில் வந்து ஒரு போஸ்டிங்கில் இருக்கார். நல்லா சம்பாதிக்கிறாரு. அதுக்கடுத்து அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வராரு. ஒரு பிடிச்சப்போல ஒரு கார் ஒன்று வாங்குறாரு. அவருக்கு பிடிச்சதே லைஃப்பில் லாங் ட்ரைவ் பண்ணுறது, நேச்சுரல் ஃபீல் பண்ணுறது தான் அவர் லைஃப்பில் ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன்ல, அவங்க தாத்தா பாட்டி வந்து மும்பையில் இருக்காங்கன்னு. அவர் வருஷத்தில் ஒரு வாட்டியாவது கம்பல்சரி மும்பைக்கு போயிடுவார். மும்பைக்கு போயிட்டு 1 மந்த் அங்கே ஸ்டே பண்ணிட்டு தான் வருவார். இங்கே ஒர்க் பண்ணிட்டு 1 மந்த் அங்கே எப்படி ஸ்டே பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அவர் வந்து அங்கே வந்து 1 மந்த் ஸ்டே பண்ணிட்டு சொல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு தான் அங்கே போய்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் அவர் ஒர்க் பண்ணுவார். அதனால் அவர் ரெகுலராக வந்து வருஷம் 1 மந்த் ஸ்டே பண்ணுறப்போ தான் அங்கே போய்ட்டு மும்பையில் போய்ட்டு தாத்தா பாட்டியை பார்த்துட்டு வருவார். நவம்பர் மந்த் ஒரு நாள் அவங்க தாத்தா பாட்டியை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்ப சொல்ல என்ன சொன்னால், ஹில் ஸ்டேஷனாக கேரளா ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும், ஹில் ஸ்டேஷன் காடு ஃபுல்லாகவே அதுதான் இருக்கும். அதனால் அவர் போசலையே வந்து நல்ல அட்மாஸ்பியரை ஃபீல் பண்ண போகலான்ட்டு நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷனாக அவர் வந்து ரூட்டை செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு கிளம்புறாரு. நல்லா ஜாலியாக போயின்னு இருக்கார். போக சொல்ல நேச்சுரல் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக ஃப்ரீயாக போயின்னு இருக்கார். கிட்டத்தட்ட 8ன்றது 10 ஆகுது, 10ன்றது 11 ஆகுது, கிட்டத்தட்ட 1 மணி ஆகுது. 1 மணிக்கு வந்து பண்ணிகிட்டே போயின்னு இருக்கார். ஒரு அக்கா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு அடர்ந்த காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ரொம்ப லாங்கில் ஒரு பொண்ணு வந்து கை போடுற போல் இருக்குது. அந்த பொண்ணோட வயசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து ஒரு 16 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா கை போடுது. இவரும் நிறுத்துறாரு. நிறுத்திட்டு, என்னங்க இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்குறாரு. இல்லைண்ணா, நான் இதை போல் ரிலேஷன் வீட்டுக்கு வந்தேன். இதை போல் நான் நாளைக்கு காலைல எக்ஸாம்ன்றதுனால நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அது எக்ஸாம் இருந்தால் கூட உங்கள் ரிலேஷன் உங்கள் அங்கிள் யாருன்னா வந்து கூட்டின்னு போய் விட்டுருக்கலாமா? இல்லைனா எங்கள் அங்கிளுக்கு உடம்பு சரியில்லை தான் நான் பார்க்க வந்தேன். அதனால் அவர் முடியல. அதனால தான் நான் வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சரிப்பாப்பா, இங்கே நிற்காத, வண்டியில் ஃபஸ்ட்டு ஏறுன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. வண்டியிலே அவங்க வந்து உட்காடுறாங்க. உட்காந்துன்னு அவங்க பேசுகிறாங்க. சரி, உங்கள் பேர் என்ன பாப்பா அப்படின்னு கேட்குறாரு. என் பேர் வந்து அம்பிகாண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாப்பா, இந்த டைமில் எதுக்கு பாப்பா இந்த இடத்துல வர? இல்லைனா நான் நாளைக்கு மார்னிங் வந்து எனக்கு எக்ஸாம் இருக்குது. அதனால தான் நான் வந்து அங்கிளை பார்த்துட்டு நான் உடனே நைட்டாக கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க 2 பேரும் நல்லா பேசினே அப்படி ஜாலியாக போகிறாங்க. அந்த பொண்ணும் ஒரு இடத்துல வந்து இங்கே நிறுத்துங்கன்னா நான் இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுது. அவரும் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல போய் நிறுத்துறாரு. நிறுத்திட்டு அந்த பொண்ணு இறங்குது. ஏம்மா இங்கேருந்து எப்படிம்மா போவோம்? வீடு இங்கே எங்கேயுமே இல்லையம்மா? இல்லைனா அதோ தெரியல மலை, அந்த மலையை தாண்டின உடனே எங்கள் ஊர் வந்துடும்னா நான் போயிடுவேன். சரிம்மா, நான் கூட்டின்னு வந்து விடுறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை வேணாம், எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு மாதிரி சொல்லுது. இதுக்கு ஒரு மாதிரி தோணுது. ஆனால் எவ்வளோ தூரம் ஜாலியாக பேசின்னு வந்து கூட்டின்னு வந்து விட்டோம். நம்மள எதனா தப்பாக எதனா நடந்துக்க போகிறான்னு சொல்லிட்டு எதனா நினைக்கிறதான்னு தெரியலன்னு சொல்லிட்டு சரிம்மா நீ பார்த்து போயிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படியே கிளம்பி அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு கிட்டத்தட்ட 1 மந்த் இருக்காரு. அங்கே ஸ்டே பண்ண ரிட்டன் வராரு. ரிட்டன் வர சொல்லியும் ட்ராப் பண்ண இடத்த பார்க்குறாரு. ட்ராப் பண்ண இடத்துலையும் பார்க்குறாரு. அதே போல் அந்த பொண்ணை பிக் பண்ண இடத்தையும் பார்க்குறாரு. பிக் பண்ண இடத்தையும் ட்ராப் பண்ண இடத்தையும் பார்க்குறாரு. அந்த பொண்ணு எதுவும் இல்லை. நார்மலாக போகிறாரு. அப்படியே ஒரு வருஷம் போகுது. திருப்பி நெக்ஸ்ட் இயர் வந்து திருப்பி வராரு. திருப்பி அதே நவம்பர் மந்த் வந்து அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதே வழியில் தான் வராரு. அதே வழியில் வர அந்த பொண்ணு அந்த இடத்துல இருக்குமான்னு பார்க்குறாரு. அந்த இடத்துல இல்லை. அதே போல் அவர் ட்ராப்
பண்ணார்ல அந்த இடத்துல போய்ட்டு அவர் காரு வந்து நிற்கிது. என்னன்னு பார்த்தாக்கா அவர் காரு வந்து பஞ்சர் ஆகிருக்கு. சரி பஞ்சர் ஆகிருக்கு, ஸ்டெப்னி வச்சுருப்போம்ல, எப்பவுமே ஒரு ஸ்டெப்னி எப்பவுமே வண்டியில் இருக்கும். அந்த ஸ்டெப்னியாவது மாற்றி நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறாரு. காரை விட்டு இறங்கிட்டு ஸ்டெப்னி எடுத்து மாற்றுறாரு. அந்நேரத்துக்கு அந்த மலையிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-45 வயசு இருக்கும். அவர் வராரு. அவர் வந்து என்னப்பா இந்த டைமில் இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சுஜித் சொல்கிறேன், இல்லை அங்கிள், நான் இது போல் வந்தேன், இது போல் பாட்டி வீட்டுக்கு போயின்னு இருக்கேன், இது போல் வர சொல்ல கார் பஞ்சர் ஆகிடுச்சு, ஆனால் ஸ்டெப்னி மாற்றின்னு இருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாரு. சரி இருப்பா நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ ஹெல்ப் பண்ண சொல்ல தான் சுஜித்துக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. இங்கே தானே நம்ம போன வருஷம் அம்பிகாவை வந்து ட்ராப் பண்ணோம், இவரும் இந்த மலை சைடு தான் வந்து வராரு. அங்கிள் நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறாரு. இல்லைப்பா எனக்கு அந்த மலை தாண்டி இருக்கிற ஊரில் தான் எங்கள் வீடெல்லாம் இருக்குது, அங்கே தான்ப்பா நான் விவசாயம் பார்க்குறேன், அந்த விவசாயத்துலேருந்து வர ஒரு சில காய்கறிலாம் எடுத்து வந்து நான் மார்க்கெட்டில் கொடுத்துட்டு போவோம்ப்பா, இதுதான் என்னோடய ரொட்டீனான ஒர்க்கு அப்படின்றாரு. அப்படி சொல்ல அங்கே இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு தெரியுமா அங்கிள் அப்படின்னு கேட்குறாரு. தெரியும்ப்பா, எனக்கு எல்லாருமே தெரியும் ஓரளவுக்கு அப்படின்றாரு. அங்கே கிட்டத்தட்ட இருக்கிறது ஒரு 10 வீடுக்குள்ளே தான்ப்பா எனக்கு எல்லாருமே தெரியும் அப்படின்றாரு. சுஜித் வந்து அவர் நினைக்கிறாரு, நம்ம லாஸ்ட் டைம் கூட்டின்னு வந்த பொண்ணு வந்து இங்கே தானே விட்டோம், அதனால் இவர் கேட்டால் தெரியும் போல் அப்படின்னு நினைக்கிறாரு. நேற்று கேட்குறாரு, அங்கிள் உங்களுக்கு அம்பிகாவை தெரியுமா அங்கிள்னு கேட்குறாரு. அவரும் உடனே ஆச்சரியத்தோட, அம்பிகாவாப்பா தெரியுமேப்பா, ஆனால் இப்போ உயிரோடு இல்லைப்பா அப்படின்றாரு. என்ன அங்கிள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அம்பிகா என் பொண்ணு தான்ப்பா, ஆனால் இப்போ உயிரோடு இல்லைப்பா, 10 வருஷம் முன்னே இறந்துட்டாங்கப்பா அப்படின்றாரு. உடனே ஒரு அதிர்ச்சியில், என்ன அங்கிள் சொல்கிறீங்க, நான் லாஸ்ட் இயர் வந்து நான் கூட்டின்னு வந்து இங்கே தான் அங்கிள் விட்டுட்டேன், நான் லாஸ்ட் இயர் போன வாட்டி எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போக சொல்ல நான் இதே இடத்துல தான் அங்கிள் கூட்டின்னு வந்து விட்டேன், அம்பிகா வந்து என்னோடய பொண்ணு தான், 10 வருஷம் முன்னே இறந்துட்டாங்கப்பா, என்னோடய தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அவங்க அங்கிள் வீட்டுக்கு போயிருந்தாங்கப்பா, போயிட்டு வர சொல்ல அன்றைக்கி மறுநாள் காலையில் எக்ஸாம்ன்ட்டு நைட்டாக கிளம்பி வந்திருக்காப்பா, ஒரு ஃபேமிலியோடு தான் காரில் லிஃப்ட் கேட்டு வந்திருக்கா, ஆனால் அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து என் பொண்ணு மட்டும் இறந்துட்டாப்பா ஸ்பாட்லேயே. இப்படி சொன்னாங்க. சுஜித்துக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா அவருக்கு இந்த அமானுஷ்யம் மேலெலாம் நம்பிக்கை இல்லாதனால, அங்கிள் நான் உங்கள் வீட்டுக்கு வரலாமான்னு கேட்குறாரு. அதனால் சரி வாப்பா போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாரு. காரை அங்கேயே நிறுத்திட்டு அவங்க வீட்டுக்கு நடந்து கூட்டின்னு போகிறாரு. கூட்டின்னு போய் அவங்க வீட்டு உள்ளே என்ட்ரு ஆகிறாரு சுஜித். அப்போ தான் அவருக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு விளக்கேற்றி வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா அம்பிகா. அப்போ தான் அவருக்கு தெரியுது, நம்ம கூட வந்து ஒரு ஆத்மா தான்னு. அப்படியே அவர் வராரு, அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறாரு. திருப்பி ரிட்டன் வராரு 1 மந்த் பார்த்து. ரிட்டன் வந்து 1 இயர் அப்படியே கண்டினியூவாக அவர் ஒர்க்கு போகுது. திருப்பி நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்புறாரு. கிளம்பிட்டு போக சொல்லி அதே வழியில் தான் போகிறாரு. அம்பிகா இருக்குமான்னு எதிர்பார்த்துன்னு போகிறாரு. கரெக்டாக அம்பிகா இருக்குது, கை போடுது. இவரும் நிறுத்துறாரு. நிறுத்திட்டு அம்பிகா வந்து உள்ளே வந்து உட்காருது. அந்த டைமில் அம்பிகா கேட்குது, என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சும் என்னை திருப்பியும் காரில் எப்படி ஏற்றுறீங்கன்னு கேட்குது. அதுக்கு அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, நீ ஃபஸ்ட்டு வாட்டி என் கூட வந்த லிஃப்ட்டு கேட்டு, அப்போயே நீ ஒரு அமானுஷ்யம், ஒரு ஆத்மா, என்னை எதுவும் பண்ணலை, எனக்கு இவ்வளோ நல்லா ஃப்ரெண்ட்லியாக தானே பேசின்னு வந்தேன், நீ ஒரு நல்ல ஒரு ஆத்மா, அதனால தான் நான் திருப்பியும் நான் உன்னை நான் எதிர்பார்த்துருந்தேன் நீ வருவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு பேசின்னு போகிறாங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு ஆத்மா கூட ஒரு மனுஷன் நார்மலாக பேசின்னு போகிறப்பல ஃப்ரெண்ட்லியாக பேசின்னு போகிறாங்க. பேசின்னு போக சொல்ல அந்த டைமில் சுஜித் கேட்குறாரு, எனக்கு ஒரு டவுட்டு, எனக்கு அதை கிளியர் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. சொல்லுங்கன்னு சொல்லுது அம்பிகா. இல்லை இது 10 வருஷத்துக்கு முன்னே இறந்துதான் நீங்கள் சொல்கிறாங்க அப்பா அம்மா, ஆனால் அந்த 10 வருஷமாக நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணின்னு இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. அந்நேரத்துக்கு அந்த ஆத்மா சொல்லுது, இல்லை நான் இறந்த உடனே வந்து பூதலோகத்துக்கு போயிட்டேன், பூதலோகத்துக்கு போன உடனே எனக்கு 10 வருஷமாக அங்கே இருக்கணும், அதுக்கு தான் அங்கேருந்து நான் இங்கே பூமிக்கு வர்றதுக்கு எனக்கு அனுமதிப்பாங்க, இங்கே வந்து நான் எனக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் வரையும் தான் இருப்பேன், இங்கேருந்து இந்த நாள் முடிஞ்சிச்சுன்னா நான் இங்கேருந்து தெய்வலோகத்துக்கு போயிடுவேன், இதுதான் என்னோடய இது. எனக்கு அங்கே பூதலோகத்தில் 10 வருஷம் இருந்தேன், இப்போ நான் இங்கே இருக்கேன், இப்போ நான் இங்கே இருப்பேன், எத்தனை வருஷம் இருப்பேன் எனக்கு தெரியாது, ஆனால் நான் இங்கே இருக்கிற வரையும் தான் இருப்பேன், அதுக்கடுத்து நான் இங்கேருந்து நான் வந்து தெய்வலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுது அந்த ஆத்மா. உடனே சுஜித்துக்கு என்னடா இது போலலாம் இருக்குமா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாரு. உடனே சுஜித்துக்கு இன்னொரு டவுட்டும் வருது, என் கண்ணுக்கு மட்டும் எப்படி நீங்கள் தெரியுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆத்மா சொல்கிற ஒரே பதில், இல்லைங்க, நாங்கள் பூதலோகத்துலேருந்து பூமிக்கு வந்த உடனே ஒரு சில ராசி நட்சத்திரக்காரங்களும் எங்களுக்கு பார்த்த உடனே இந்த ராசி நட்சத்திரம் தான் நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைமில் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு நாங்கள் தெரியும்,
அந்த ராசி நட்சத்திரம் அந்த டைமில் நம்ம 2 பேரும் பொருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் உங்கள் கண்ணுக்கு தெரிவேன். அதுபோல் தான் என்னோட ராசியும் உங்களோட ராசியும் பொருந்தது. அந்த டைமில் நான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சேன் அப்படின்னு சொல்லுது. போன வருஷமும் நான் அங்கே தான் இருந்தேன். ஆனால் போன வருஷம் நான் உங்கள் கண்ணுக்கு தெரியல. அந்த டைமில் வந்து நம்ம ராசி நட்சத்திரம் பொருந்தாமல் இருந்திருக்கலாம். அதனால் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போயிருக்கலாம். நான் போன வருஷமும் அங்கே தான் நின்றுருந்தேன். கரெக்டாக ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி போனேன். அதே இறங்குற இடம் வந்தோடனே அந்த ஆத்மா சொல்லுது, இங்கேயே நிறுத்துங்க அப்படின்து. அதுவும் ஆத்மா இறங்குது. இறங்கிட்டு சுஜித்தை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுது, இன்னொரு வாட்டி அந்த இடத்துல யாருன்னா கை போட்டால் நிறுத்தாதீங்க அப்படின்து. சுஜித்தும் ஏன்னு கேட்குறாரு. இல்லைங்க, என்ன போல் ஒரு நல்ல ஆத்மான்றதுனால நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசின்னு வந்தேன். அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான ஆத்மா சுற்றுது. அதில் எதனா ஒரு கெட்ட ஆத்மா உங்களை வந்து எதனா பண்ணிட்டுச்சானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால காட்டு பகுதியில் யார் கைப்பட நிறுத்தாதீங்க அப்படின்னு அந்த ஆத்மா சுஜித்தை பார்த்து சொல்லுது. சொல்லிவிட்டு அந்த ஆத்மாவும் கிளம்புது. இவரும் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறாரு. தாத்தா பாட்டிகிட்ட போய் இது போல நடந்ததுன்னு சொல்கிறாரு. அவங்க தாத்தா பாட்டியும் திட்டுறாங்க, ஏன்டா அந்த சைடு வரேன், இனிமேட்டு அந்த சைடு வராதுன்னு திட்டுறாங்க. இவரும் ரிட்டன் போகிறாரு. தாத்தா பாட்டி வீட்டில் 1 மந்த் இருந்து ரிட்டன் போகிறாரு. ரிட்டன் போயிட்டு நார்மலாக அந்த இடத்துல பார்க்குறாரு, இல்லை. திருப்பியும் அடுத்த வருஷமும் வராரு. அடுத்த வருஷமும் பார்க்குறாரு. ட்ராப் பண்ண இடத்தையும் பார்க்குறாரு, பிக் பண்ண இடத்தையும் பார்க்குறாரு. அந்த ஆத்மா இல்லை. திருப்பியும் அடுத்த வருஷமும் போகிறாரு. அடுத்த வருஷமும் அதே போல் போகிறாரு. அதே போல் பார்க்குறாரு, இல்லை. உடனே இவர் நினச்சிறாரு, அந்த ஆத்மா சொன்ன போல் ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியலையோ, அப்படி இல்லைன்னா பூமியில் இருக்க வேண்டிய காலம் முடிஞ்சிருச்சோ தெரில அப்படின்னு இவரும் அந்த ஆத்மாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு பேசிட்டு எனக்கு சொல்லும், அந்த ஆத்மா ரொம்ப மிஸ் பண்ணுற போல் இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவர் இதுவரையுமே அவர் வருஷம் போக சொல்லும், அந்த ஆத்மா அந்த இடத்துல இருக்கான்னு தான் பார்த்துட்டு போகிற வாரம் அப்படின்னு நம்மகிட்ட ஒரு ஷேர் பண்ணிடுறாரு. இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இதே போல் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.